தென்காசி மாவட்டத்தில் செவ்வாய்க்கிழமை தோறும் நடைபெறும் பாம்பு கோயில் ஆட்டுச்சந்தைக்கு வந்திருக்கோம். தீபாவளி நெருங்க கடா விற்பனை ஆடு விற்பனை நல்லா இருக்குங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. தம்பி சொல்லுங்கண்ணே, கன்னி ஆடு வாங்கியிருக்கீங்க? ஆமாண்ணே. எவ்வளவு சொல்லி முடிக்க முடிஞ்சு? இது வந்து 22 ரூபா சொன்னாங்கண்ணே. ஒரு ஆடு வந்து 8,500, 2 ஆடு 17 ரூபான்னு வாங்கியிருக்கேன். 17 என்ன கொஞ்சம் சதப்பிடிப்பு கம்மியா இருக்கு? சதப்பிடிப்பு எப்படின்னா அது வியாபாரி கிடந்திருக்குண்ணே. வியாபாரி கிடந்துன்னா அது இறங்கி இல்லாம ஒண்ணு இல்லாம பட்னியா கிடந்திருக்கு. இப்ப நம்ம இனத்தை போட்டாலும் திங்கும். இன்னுமே நம்ம கையில போய் நல்லா தெளிஞ்சுக்கிறோம். லாபம் தானா? லாபம் தானே. ஆடு நல்லா தானே. அடி கம்மியா இருக்கு, மடியே இல்ல. அடி கம்மியா இன்னுமே விரட்டுன ஆடு. அப்படிங்களா? பல்லு எத்தனை பல்லு? இது 6 பல்லு, இது 4 பல்லுண்ணே. ரெண்டும். இது 6 பல்லு, இது வந்து 6 பல்லு, இது வந்து 4 பல்லு. கலிங்கப்பட்டுக்காரனே, ஒரு நாட்டாடு தானே? நாட்டாடு குட்டியோட இளங்குட்டியோட வாங்கிருக்கீங்க. குறாலு குட்டி போட்டிருக்கு. எவ்வளவு சொல்லி முடிக்க முடிஞ்சு? 9 ரூபா இருந்துச்சு. 9,000க்கு தாயாடு ஒரு பெட்ட குட்டியோட. ஆமா, குட்டி நல்லா வளர்த்துருக்கு. குட்டியை வச்சுதான் ஆடு வாங்கி நல்லா மினுமினுப்பா இருக்கு. குட்டி உண்மைதான், கணக்கா நல்லா வளர்த்துருக்கு. ஒண்ணு போல இருக்கு. பெருமா நாட்டோட இன்னொரு குட்டி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். நம்மளுக்கு குட்டியா இருந்தா இது வேலை 9,000க்கு 2 குட்டி ஒரு நாட்டாடு தான் 9,000க்கு வாங்குவோம். குட்டிக்கா வாங்கிருக்கீங்க? பல்லு 2 பல்லு தானா? இன்னும் போடல. சரி பல்லு 2 பல்லு தான். 2 பல்லு போதும். அப்பனா அருமை தானே. போகுதுண்ணே. மாறி இன்னும் கொஞ்ச நாள் பண்ணா எடுத்துருவோம். நாட்டாரோட பால் வர்க்கம் எப்படி இருக்கும்? பால் வர்க்கம் நல்லா இருக்கும். நாட்டாடு 3 குட்டி போடுமா? 3 குட்டி போடும். நான் மட்டும் ஆயினு போனா அன்னைக்கு கன்னியாடுலாம் இருக்குல்ல. ஆமா, 4 குட்டி போட்டுச்சு. ஏங்க இந்த அண்ணன் பாத்தீங்கன்னா கன்னியாடு தாங்க ஸ்பெஷலா ஆகுவாங்க. ஆனா இந்த வட்டம் நாட்டாடு வாங்கியிருக்காங்க குட்டிகளுக்காக. ஆடு கேட்டாங்க, அதனால வாங்கிட்டு போறேன். சரிங்கண்ணே. கேட்டாங்க, அவங்களுக்கு. ஓ சரிங்கண்ணே. இதெல்லாம் 2 குட்டியில எடுத்துடலாம். அப்படி ஏங்க சந்தைக்கு வந்தாலே என்னடா கன்னிக்காரு காக்கடா, தரமான காக்கடா எடுக்கலன்னு பார்த்தேன். அருமையா இருக்கான். நல்லா நெஞ்சு வரும் பாருங்களேன். தலை தோரணையா ஒண்ணுவோல நீட்டு வாக்குல ஜம்முன்னு நிக்கிறான். அண்ணே தாடிலாம் வச்சிருக்கான். ஆமாண்ணே. எவ்வளவு சொல்லி எப்படி முடிச்சீங்க? 40,000 ரூபாய் சொன்னாங்கண்ணே. 30,000க்கு முடிச்சிருக்கேன். 30,000? ஆமாண்ணே. இது என்ன 30,000ன்றியா? கன்னி கடை 2 பல்லு தானே. இன்னும் வளர்த்திருக்கல? ஒன்னும் வளர்த்திருக்கு. கடாய் மீறும். சரி ஆட்டுக்காண்டி வாங்கிருக்கேன். ஆட்டுக்காகவா? நீ எத்தனை ஆடு வச்சிருக்க? 100 ஆடு வச்சிருக்கேன். அது என்ன ரகத்து ஆடுன்னு? அது கன்னி ஆடு தானே. ஏன்னா ஒரு காக்கடாங்கிறது இந்த மாதிரி தரமான காக்கடாங்கிறது ஆடுகளுக்கு எவ்வளவு முக்கியம்? ஒரு 2 கடா போட்டா குட்டி நல்ல வரியா இறங்கும். பாக்குறதுக்கு குட்டி அழகா இருக்கும். குட்டி வந்து நல்ல வரைக்கும் விற்கலாம். காக்கடா சரி இல்லாட்டி பெரிய இம்சை குட்டி பேத்த குட்டியா போடும். அதனால இந்த விலை போட்டு வாங்கிட்டு போதும். நல்ல கடா இது. இந்த விலைக்கு நமக்கு தேரும் தானே? தேரும். இதோட லாபத்தை ஆட்டுக்குட்டியில எடுத்துடலாம். ஆட்டுக்குட்டி எடுத்துடலாம். 2 குட்டியில எடுத்துடலாம். அப்படிங்களா? ஆமா, நல்லா இருக்கு. ஒரு காக்கடா, தரமான காக்கடா வாங்கணும்னா என்னென்ன மாதிரி எல்லாம் கவனிக்கணும்? உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. கொம்பு, பல்லு. கொம்பு எப்படி? கொம்பு வந்து படுக்கையில இருக்கணும். சரி. ஆடு அப்பதான் பாயாது. பல்லு பாக்கணும். சரி, பல்லு 2 பல்லா 4 பல்லான்னு பாக்கணும். அதுக்கடு விதை ஏறி இருக்கா இறங்கி இருக்கான்னு பாக்கணும். விதையா? ஆமா. கீழே எப்படி இருக்கு? விதை ஏறி இருக்கு. ஆமா, கீழே கூம்பா இருக்கு, மேல ஏறி இருக்கு. ஏறினாதான் விரட்டும் போது அடிக்காம போவோம். சரி இறங்கிடும். அதனால கன்னி ஆடு அருமையா இருக்கு. வடக்கத்தி ஆடு எங்க ஊரை சேர்ந்தது. எவ்வளவு சொல்லி 2 எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? ஆடு மாதிரி இது 3 செட்டா சேர்ந்து 31,500 ரூபா. 31,500. பரவாயில்லையே. இப்ப ஒரு ஆள் கேட்காங்க, ஒரு சம்சாரி கேட்காரு உங்களை மாதிரி, எவ்வளவு கொடுப்பீங்க? கூட ஒரு 1000 ரூபாய் வைக்க வேண்டியதா? அருமை. 2மே 6 பல்லு தானே? 2 பல்லு. இது 2 பல்லா? 2 பல்லு. சரி 2 பல்லு. பல்லு 6. அது ஒத்த குட்டி தான் இருக்கு. ஒரு குட்டி கிடா குட்டி வச்சுட்டாங்களா? ஆனா சதப்பிடி போட ஆடு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, தரமா இருக்கு. ஆமா. கடா குட்டியா பெட்ட குட்டியா? பெட்ட குட்டி. ஓகே. ஆனா ஆடுகள் வாங்குறப்ப என்ன மாதிரி கவனிக்கணும்? அதாவது சொல்லுங்களேன். கவனிக்கணும், நல்லா இறதமே வைக்கணும். ஆடு வாங்குறப்ப பல்ல பாக்கணும். காமெடி பாத்துக்கணும். ஆடு எல்லாம் உயர்ந்த பாத்துக்கணும். சரி. அண்ணே, நான் சந்தைக்கு வந்ததுலயே நாட்டாடு 3 குட்டி போட்டு இன்னைக்கு தான் பாத்துருக்கேன். அது நாட்டாடு 3 குட்டி போடுமானே? 4 குட்டி வளர்ப்பு பொறுத்தா? கன்னியாடு மாதிரியே தான். 3 குட்டிக்கு பால் நல்லா வளர்த்து பார்த்தாலே தெரியுது. வைக்க கிடையாது. கையறையில தான் அந்த குட்டி, குழந்தையில தான் அப்படி இருக்கு குட்டி. நீங்க சம்சாரி தானே? இல்ல, வியாபாரி. சரி. எவ்வளவு தான் கொடுக்கலாம்? 28 ரூபா சொல்லிருக்கேன். 22 கேட்காங்க. சரி. ஒரு கட்டாவா? 24 ரூபா கொடுத்துடலாம். சரி. நம்மளுக்கும் கையை பிடிக்க கூடாது. எல்லாமே 3 குட்டி. என்ன குட்டி? கடா குட்டி. 3 கடா குட்டி. வாங்கினதுக்கு யோகம் தான். சரிங்கண்ணா.
எம்பிட்டு சொல்லி எவ்வளோ கிரேத்து வாங்கியிருக்கீங்க? இது 14,000 சொல்லி 13,000 ஆயிருக்கும். 13,000. இது எத்தனை பல்லு? 2 பல்லு இருப்பானா? 2 பல் போட்டு. இல்லை வீட்டு வளர்ப்பு வந்ததோ? வீட்டு வளர்ப்பு. சரி. என்ன நம்ம வளர்ப்புக்கா இல்லை எப்படி? இல்லை கோயிலுக்கு. கோயிலுக்கு. சரியா சரியா. இளங்குட்டி எவ்வளோ சொல்லி எப்படி அவனே? 1300 சொன்னாங்க. 600 வாங்கியிருக்கேன். 600 ரூபாய்க்கியா? 600 வாங்கியிருக்கேன். அருமை அருமனே. ஆமாண்ணே. ஓடிடுவான்ல ஒரு வாரம் இருக்குமா? பிறந்து 4 நாள் ஆச்சு. 3 நாள் ஆச்சுண்ணே. 3 நாள் ஆச்சு. 3 நாள் குட்டி. கடா குட்டியா? பொட்டை குட்டிண்ணே. பொட்டை குட்டி. ஆமா பொட்டை குட்டி. கிடா குட்டினா அந்த விலையை கொடுக்க மாட்டாங்க. அது உண்மைதான். ஆமா 2 ரூபா சௌரியமா சொல்லுவாங்க. இது கொஞ்சம் பரவாயில்ல. வண்டி சௌரியமா கிடைக்காது. ஆமா சௌரியமா வாங்கியிருக்காம்ண்ணே. சரிண்ணே சார். அவனுக்கு எந்த ஊரு? ஏன்னா நமக்கு முள்ளிக்குளத்து பக்கம் பட்ட உரிச்சு முள்ளிக்குளம். இப்ப ஏற்கனவே இளங்குட்டி வளர்த்துருக்கியா இல்லை இப்பதான் வளர்க்குறியா? வளர்த்துருக்கேன். சரி, எப்படி வாங்குவேன்? பாலை எப்படி காய்ச்சி கொடுக்கணும்? அண்ணே பால் நம்ம பசுமாட்டு பால் தான். காய்ச்சலாம் கொடுக்க வேண்டாம். அப்படியே வாங்கி கொடுத்துருக்கேன். பசுமாட்டு பால் தான். அம்மா இது தாய் உள்ள தானே இருக்கு. என்ன இதோட தாயை கொண்டு வரல. 3 குட்டி அடிச்சான். சரி. தாத்தா 2 குட்டி கொண்டு வந்தாரு. ஆனா இன்னொரு குட்டி வைக்க இன்னொரு குட்டி ஒரு குட்டி வாங்கிட்டு நல்ல கலர் நல்லா இருக்கு. சரி வாங்க வாங்கிட்டோம்னே. அண்ணாச்சி சொல்லுங்க. 2 காக்கடா. ஆமா. என்ன ஃபங்க்ஷனுக்கு வாங்கிட்டு போறீங்களா எப்படி வளர்ப்புக்கு? எங்க ஊர் மறுபடி குறிச்சி கோயில் கூட உப்ளாதி அம்மன் கோயில் கொடைக்கு. அருமை அருமை. ஒண்ணு கண்ணி பியூர் கருப்புல. கருப்பு. எவ்வளவு சொல்லி எப்படிக்கு முடிஞ்சு? 2.30 சொன்னாங்க. நாங்க 14 மாதம் 28 வாங்கணும். 28 இது எங்களுக்கு விலை கூட தான். ஆமா தீபாவளி அங்கிட்டு கடுப்பு எல்லாமே விலை சாணி விட மிஞ்சாது வாங்கினா அந்த இடத்துல சொல்லுவாங்க. கோயில் கொடைக்கு சாமிக்கு கொடுக்கணும்ல. நம்ம கோயிலுக்குன்னு வாங்குவோம், வேற ஒண்ணும் இல்ல. அது மேலே இருக்கட்டும் வாங்கிட்டு. சரி இப்போ வாங்குச்சுன்னா எவ்வளவு முட்டுக்கு வாங்கிருக்கலாம்? ஏதா தீபாவளினால விலை கூட. ஆமா. இல்லன்னா குறைச்சி எவ்வளவு வாங்கிருக்கலாம்? குறைச்சி வாங்கினா இது ரேட்டு வந்து 22 ரூபாய்க்கு தான் வரும். ஓ அப்படிங்களா? அதுக்கு மேலே பெறாது. சரி 11 ரூபாய்க்கு மேலே பெறது கஷ்டம். சரிங்க நமக்கு எந்த ஊரு? மல்லிகைக்குறிச்சி. சரிங்க அத்தா ஒரு செங்கனில ஒரு கடை, அது போல நம்ம செம்பரி அருமையா இருக்கான். கொம்பு ஓட்டை உருவிட்டு இருக்காங்க. ஆமா. எவ்வளவு சொல்லி எப்படி வாங்குனீங்க? இது வந்து 11,000 சொன்னாங்க. நாங்க வந்து 8,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம் செம்பரி. ஆமா. சரிங்க. கண்ணி கண்ணி ஆடு 9,000 சொன்னாங்க. 7,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. 7,000 ஒரு இது நல்லா 7 மாதம் இதா இருக்கும் போல. 8 மாசம் குட்டி. நல்லா இருக்கு. ஒண்ணு போல இருக்கு பாருங்களேன். ஆமா. ஒரு கொழுப்பு இல்லாம. ஆமா. எதனால இது 2 குட்டி 15 ரூபா முடிஞ்சு. சரிதா. என்ன எதனால செங்கனி வாங்கிருக்கீங்க? இது வந்து ஒரு ஃபங்க்ஷன், வீட்டுக்கு ஃபங்க்ஷன். சரி. அப்ப நான் செங்கனியும் ஏன்னா செம்பரி விருந்துக்கு வெள்ளாடு மருந்துக்குன்னுமாங்க. ஆமா. ஆனா மாமா மாருக்கு எல்லாமே செம்பரி தான் வாங்குவீங்க. எதனால இப்படி செங்கனி வாங்கிருக்கீங்க? இது செங்கனி ஆடு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெள்ளாடு ஃபங்க்ஷன் போடணும். அதுக்காக பிரியாணிக்கு பிரியாணிக்கு ஆகாதுல்ல? நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். சரி. கண்ணி ஆடு தான். செம்பரி வளர்க்கவா? இது செம்பரி ஆடு வளர்க்குது. பக்ரீத்துக்கு. சரிதா. செம்பரி ஆடா வாங்கிட்டு போறீங்க? வளர்க்கறதுக்கு வாங்கிட்டு போறீங்க. வளர்க்கறதுக்குங்களா? எத்தனை என்ன வாங்கிருக்கீங்க? 11 ஆடு இருக்கு. சரிங்க. எல்லாமே பல்லு கணக்கு எப்படி? பல்லு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் உள்ள ஆடு. இன்னும் 2 3 தீணும். அப்படிங்களா? ஐயா செம்பரி வந்து செம்பரிக்கும் வெள்ளாட்டுக்கும் ஈன்றதுல இது குட்டி போறதுல என்ன வித்தியாசம் இருக்கு? செம்பரி ஆடு வந்து ஒரு 6 ஈத்து 2 முடிச்சோன்னு கொஞ்சம் வயசாகும். வெள்ளாடு 10 ஈத்து வரைக்கும். 10 குட்டி 10 வருஷம். ஆனா செம்பரி நல்லதான் அது நல்லதான வந்து விவாதம் வந்து போய்கிட்டே இருக்கும். பாருங்க குனிஞ்ச தலை நிமிராம செம்பரி சாஞ்ச வைக்கும் மாதிரி. செம்பரி ஆடும் தலை வந்த மணிக்கே போய்கிட்டு இருக்கும். எவ்வளவு சொல்லி முடிக்க முடிஞ்சு? அத்தனை கிடையாது. ஜோடி வந்து 15 ரூபா சொன்னாங்க. நான் 14 வாங்கியிருக்கேன். ஒரு ஆடு 7 ரூபா தான் வாங்கியிருக்கேன். ஆனா கறி கிடைக்கணும் கூட ஒரு ஆடு சம்சாரிக்குள்ள குறைச்சு வாங்கியிருக்கேன். சரியா சந்தை விலை வளர்ப்புக்காக கொஞ்சம் முன்ன குறைச்சு வாங்கியிருக்கேன். ஆடு 10 கிலோ 12 கிலோ ஆடு இருக்கும். லாபம் தான். எனக்கு லாபம் தான். சரியா கிடைச்சி லாபம் தான் ஐயா. அவனுக்கு எந்திருங்கய்யா. நம்மளுக்கு வந்து நெல்கடஞ்சல் புளித்தவர் அந்த ஊர். சரிங்க. ஆமா நெல்கடஞ்சல் வாசம் பக்கம் இருக்கு. தெரியாம இருக்குமா? தெரியாம இருக்குமா? ஐயா இப்ப கொண்டு போறீங்க. இதோட காக்கடா விருத்திக்கு காக்கடா நம்ம வச்சிருக்கோம். நாட்டுக்கடா வச்சிருக்கோம். நல்ல கடை அது 20,000 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கோம். ஐயா இப்ப செம்பரியே விளையாடும். காக்கடாங்கிறது நமக்கு அந்த கடை வந்து எவ்வளவு முக்கியத்துவம்? ஒரு உரமான கடை முக்கியத்துவம். நாட்டுக்கடை தான் வேணும். நாட்டுக்கடை வேணும். மயில மாடி வாங்கக்கூடாது. மயில மாடி வந்து நல்லா இருக்காது. நாட்டுக்கடை நல்லா இருக்கும். நாட்டுக்கடை 20 வருஷத்துக்கு அது ஆடு குடிக்கும். அப்படிங்களா? ஐயோ சரிங்க. மயில மாடி 5-8 வருஷத்துக்குள்ள நிற்கணும். சரிங்க. நாட்டுக்கடை ஒரு சில நாட்டு நல்லா இருக்கும். சரிங்க. அண்ணாச்சி சொல்லுங்க. நாட்டு ஆடு எவ்வளவு சொல்லி எம்பிட்டு கிரைய முடிஞ்சு? 9 ரூபா சொன்னாங்க. 8 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. 8 ரூபா தானா? எத்தனை பல்லு இருக்கும்? பல்லு இப்பதான் சேருது. அப்படிங்களா? சரிங்க. பல்லு சேருது. சரி. நாட்டாடை பொறுத்த அளவுக்கு வயசு கண்டுபிடிக்க முடியாதுண்ணே பார்த்தோன்னே. ஆமா. இளைஞனையா இப்படி? இளைஞன் தான். சரிங்க. என்ன ஏற்கனவே குட்டி இருக்கிற மாட்டா? குட்டியில இல்ல. அதான் கேட்டா எவ்வளவு சொல்லி எப்படி வாங்கிருக்கீங்க? இது 18 சொன்னாங்க. 14 வாங்கியிருக்கு. 14. ஓகே தானே உங்களுக்கு ரேட்டு?
ஓகே தான். எத்தனை பல்லு இருக்கும்? பல்லு 15 ஒன்று பல்லு. என்ன பல்லு பார்க்காம வாங்குறீங்க? என்ன பிடிச்சி போச்சு வாங்குறீங்களா? ஆமாம். நல்லா. ஆனால் வீட்டு வளர்ப்பு வளர்ந்ததோ? வீட்டு வளர்ப்பு தான். நல்லா தரமாக இருக்கான். நல்ல கொழுப்பு அவ்வளோ இல்லை என்ன பார்த்தாலே தெரியுது ஓரளவுக்கு. எவ்வளோ சொல்லி எப்படி முடிச்சிருக்கு அண்ணே 15 சொன்னாங்க. 11 முடிச்சிருக்கோம். 11. ஆமா. 4 பல்லு இருக்குமா? 6 பல்லாச்சா? ஆமா. இப்போ லாபம் தானே? அவன் தான். சரி. எதனால பெட்டாடு வாங்கியிருக்கீங்க? வளர்ப்புக்கு தானே. ஏற்கனவே நம்ம செம்பரி இருக்குங்களா? இருக்குண்ணே. இப்போ அதான் வாங்கியிருக்கீங்க. ஆமாண்ணே. இல்லை குட்டியை உள்ளக்கு இருக்கா? குட்டியை வேற ஆளுக்கு வித்துட்டாங்க தனியா. ஓ சரி. அது ஒத்த குட்டியா 2 குட்டி போடுங்க? ஒரு குட்டி தான். செம்பரியில் வந்து 3 குட்டி போடுமா? 3 குட்டி போடான்னு நாங்கள் பார்த்தது இல்லை. 2 தான். சரி. நம்மளுக்கு எந்திருங்க. நமக்கு சொரண பக்கம் சாம்பார் விடாருண்ணே. சரி. அதான் பார்த்துக்கிட்டே இருக்கு, கத்திக்கிட்டே இருக்கு. ஆமா. குட்டியை பார்த்தா கத்திட்டு இருக்கு. ஏன் குட்டியோட வாங்கக்கூடாதா? குட்டியோட அவங்க வித்துட்டாங்கல்ல. இது ஆடு மட்டும் தான் நமக்கு கிடைச்சது. அப்படி நேரம் குட்டி இருந்தா வாங்கியிருப்பீங்க? வாங்கியிருப்போம். நமக்கு கட்டுமான ரேட்டா இருந்தா கண்டிப்பா வாங்கியிருப்போம். கண்டிப்பா. இந்த கன்னி ஆடு பார்த்தீங்கன்னா 2 பல்லுங்க, குட்டியோட தான் வந்திருக்கு. ஆனால் குட்டியை வேற ஆளுக்கும் ஆட்டை நலனுக்கும் விற்றுருக்காங்க. அதான் ரொம்ப கத்திக்கிட்டே இருந்துச்சா, வீடியோவில் சவுண்டே கிளியராக இல்லை. 11,000 ரூபாங்க. 12,000 சொல்லியிருக்காங்க. இல்லைங்க அதெல்லாம் முடியாது. இந்த அண்ணன் வந்து 1000 ரூபாய் குறைச்சி 11,000க்கு வாங்கியிருக்காரு. 10,000க்கு வாங்கியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி தீபாவளியை ஒட்டி ரொம்ப இனிமேல் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தான் வாங்கிக்கிடணுங்க. ஆனால் ஆடு ரொம்ப தெளிவாக இருக்குது, தரமான ஆடு. அண்ணாச்சி வெளிச்சி கடா குட்டியாக வாங்கியிருக்கீங்க. எவ்வளோ சொல்லி எப்படி வாங்கினீங்க? 11 ரூபா சொன்னாங்க. 8,500 8,500 ஜோடி. அருமை. இது எப்படி லாபம் தானா? பரவாயில்ல. ஒன்றுவால இருக்கு. தரமா ஒரே தரம். எத்தனை மாதம் இருக்கும் இது? 4 மாத குட்டியா இருக்கும். 4 மாத குட்டி தானா? சரிங்க தான். 4 மாத குட்டியா 4 மாத குட்டியா வாங்குறீங்களே, இது என்னைக்கு சீக்கிரம் எந்திரிச்சிருமா? நீ 4 மாசம் இல்லை இப்படி வேணா வளர்ப்புக்கு நல்லா இருக்குமா? ஏற்றதா? நல்லா இருக்கு. இல்லை எந்திக்குமா? இதான் எந்திக்கும். இது குறைஞ்சி வாங்கக்கூடாதா? இது குறைஞ்சினா நொயின்னு இருக்கும். நல்லா இருக்கு. ஆனால் விளையாட பொறுத்தளவுக்கு ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருக்கணும்பாங்க. செம்பரி அப்படி கணக்கு கிடையாது. சரிங்க. அண்ணே சொல்லுங்கண்ணா. ஆடு ஏன்னா ஆடு எத்தனை பல்லு? 6 பல்லுண்ணா. எவ்வளோ எப்படின்னா கொடுக்கலாம்? ஒரு 7 ரூபா கொடுத்துருவோம்ண்ணா. அப்படிங்களா? ஆமா. சரிங்க. எப்படி சரிண்ணா. எவ்வளோ கேட்காங்க? இப்போ 6,500 கேட்காங்க. கரெக்டா 7 ரூபா லாஸ்ட்டாக கொடுத்துடலாம். ஒரு சமான் கிடைச்சா இருக்கணும். ஆமா. இப்போ எப்படி இன்னைக்கு ஆட்டு விற்பனை எப்படி இருக்கு? ஆடு பூரா பொதுவாக தான் இருக்கு. எவ்வளோ சூடு இல்லை. தீபாவளி ஒட்டி நீ ஆடு சவரி தான். சரிண்ணே. சந்தை சவரி எந்த ஊரு? புண்ணியாரம்ண்ணா. சரிங்க. ஆனால் கோயிலுக்கு வாங்கிருக்கீங்க? ஃபங்க்ஷனுக்கா? இல்லை மொட்டை போடுறதுக்கு. சரிண்ணே. எவ்வளோ சொல்லி எப்படின்னு முடிஞ்சு? 12 ரூபா சொன்னாங்க. 11 ரூபாய்க்கு ஆகும். 11. ஆமாம். பரவாயில்ல. எலும்பு கறிஞ்சு 10 கிலோ குறையாது. என்ன ஒரு 1000 ரூபா அதிகமாக வருது. தீபாவளி ஆங்கட்டி தான். தீபாவளி ஆங்கட்டி கொஞ்சம் விலை கடுப்பாக இருக்கு. இல்லைன்னா 1000 ரூபா உங்களுக்கு கம்மியாகவே கொடுத்துருப்பாங்க. சரிங்கண்ணே. அவ்வளோ எந்த ஊர்ண்ணே? சங்கரவயல் தான். சரிங்கண்ணே. பியூர் கருப்பு தான் கொடுக்கணுமோ? ஆமாம். சரிங்கண்ணே. அண்ணே காக்கடா எவ்வளோ சொல்லி எப்படி முடிச்சா? ஏன்னா 18 ரூபா சொன்னாங்க. ஒரு 16 முடிச்சிருக்கோம். 6 பல்லு இருக்குமா? 2 பல்லு குடிக்கும். 2 பல்லு. சரிண்ணே. என்ன கோயிலுக்கு தானே? வளர்ப்பு தான். வளர்ப்புக்கா? எதனால பியூர் நம்ம ஏரியாவில் பியூர் கருப்பாக தானே வாங்குவீங்க? என்ன கொஞ்சம் நிறம் மாதிரி வாங்கிருக்கீங்க? பத்திரிக்காண்டி அவங்க. ஓ அடுத்த பக்ரீத்துக்கு. சரி. டாப்பால வளரும் அடுத்து. அதுக்கு தான். சரிண்ணே. நல்லா நீட்டு போகிற ஒன்றுவால இருக்கான். ஆமாம். சரிங்கண்ணே. விலை எப்படி கடுப்பாக இருக்கா எப்படி? ஆமாம் வேலை நல்லா தான் இருக்கு. விலை பரவாயில்ல இது வாங்கினதுக்கு? உங்களுக்கு திருப்தியாக இருக்கா? மன திருப்தியாக தான் வாங்கியிருக்கோம். சரிண்ணே. அதுதான் வேணும் இன்னைக்கும். நம்மளுக்கு எந்த ஊர்? கடைன்னு வரணும். சரிண்ணே. அண்ணே சொல்லுங்க. 2 செம்பரி அடிச்சு வாங்கிருக்கீங்க? ஆமா. எவ்வளோ சொல்லி எப்படிண்ணே? ரேட்டு 14 ரூபா சொன்னாங்க. 11 ரூபான்னு முடிஞ்சிருக்கு. 11. ஆமா. ரேட்டு ஓகே தானா? ரேட்டு பரவாயில்ல. குட்டி பிடிச்சிருந்ததுனால வாங்கியாச்சு. சரி. ஒரு 1000 ரூபா குறைச்சிக்க பார்த்தா முடியல. ஆமா. 11 முடிஞ்சிருக்கு. சரிண்ணே. இது எத்தனை மாதம் குட்டி? இது குட்டி மாதம் 4 மாதம் ஆச்சு. ஆனால் குட்டி கொஞ்சம் தெளிவாக இருக்கு. குட்டி தெளிவு. அது 1000 ரூபா கூட தான். உண்மை. தீபாவளி அங்கட்டி கூட வருது. ஆமா எல்லாமே. இதை போய் நம்ம வளர்ப்பு தீபாவளி கொடுக்க போறது இல்ல. அடுத்த வருஷம் நல்லா இருக்கும். இருந்தாலும் தீபாவளிக்காக விலை கூட. ஆமா. சரிண்ணே. உங்களுக்கு எந்த ஊரு? நமக்கு சேந்தமரம் வெள்ளாளங்குளம். சரி. குட்டி ஏற்கனவே வளர்க்குறீங்களா? அதெல்லாம் ஆடு மாடு எல்லாம் நிற்க இடங்கள்லாம் இருக்கு. சரிண்ணே. ஆமா.